அண்ணன் சீர்திட்டம் அப்படின்னா தாலிக்கு தங்கம்னு முன்னாடி கொடுத்தாங்க ஜெயலலிதா. அதே மாதிரி இந்த ஸ்டாலின் வந்தோன்னே அதை நிறுத்திட்டார். அதே மாதிரி திருப்பி என்ன கொடுக்குறாருன்னா அண்ணன் சீர்திட்டம். பெண்களுக்கு கல்யாணமானால் அவங்களுக்கு தங்கம், ஒரு சவரன் தாலி, பட்டுப்புடவை இதெல்லாம் இலவசமாக கொடுப்போம். அது அண்ணன் சீர்திட்டம் அப்படின்னு. அண்ணன் சீர்திட்டம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மிகப்பெரிய மகிழ்வை தருவது அந்த குடும்பத்தில் நடக்கும் திருமண கொண்டாட்டம் தான். அதை எந்த வருத்தமும் இன்றி முழு மன நிறைவுடன் கொண்டாட வேண்டும். அதற்காகவே நம் தங்கைகளின் திருமணத்திற்காக 8 கிராம், அதாவது 1 பவுன் தங்கமும் 1 பவுன் தங்கமும் தரமான பட்டு சேலையும் தாய் வீட்டில் இருந்து அண்ணன் சீராக அளிக்கப்படும். அது ஒரு இலவசத்தை அறிவித்திருக்கிறார். இதையும் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கணும். பெண்கள் பாதுகாப்புக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறார். பாதுகாப்பு விஷயத்தில் என்ன சொல்கிறாருன்னா, ஷேர் ஆட்டோ, டாக்ஸி இதெல்லாம் போனாங்கன்னா அவங்களுக்கு ஆபத்து வந்தால் அங்கே உடனே பாதுகாப்பு பட்டன் ஒன்று இருக்கும். அதை இது பண்ணால் உடனே அவர்களுக்கு காவல்துறை உதவுவார்கள் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த திட்டம் ஏற்கனவே இருக்குது. சென்னையில் இருக்கக்கூடிய அத்தனை கால் டாக்ஸி அத்தனை இதுலேயும் ஷேர் ஆட்டோலேயும் அந்த பட்டன் இருக்குது. ஆனால் அது வேலை செய்கிறதில்ல. அது எல்லாத்துக்கும் மேலே காவல்துறை காவலன் அப்படின்னு ஒரு ஆப் வச்சுருக்காங்க. அந்த ஆப் பெண்கள் மொபைல் ஃபோனில் போட்டுட்டா அவங்களுக்கு ஆபத்து ஏற்படும் போது அதை ஆன் பண்ணால் போலீஸ் வண்டி உடனே அங்கே வந்துடும். அதனால் இந்த திட்டம் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறது. இருந்தாலும் பெண்கள் பாதுகாப்பை பற்றி யோசித்ததற்கு நம்ம பாராட்டுறோம்.